ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக் பிளஸ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சீலிங் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026ல் எது வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாதிரி நிறைய டெக் ரிலேட்டடான டாபிக்லாம் நிறையா வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்லேயே இருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா என்னோட இன்ஸ்டாலையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ அந்த சீலிங் ஃபேனை ரிவ்யூ அண்ட் அதுக்கடுத்து அதனுடைய ஆர்பிஎம், அதில் என்னென்ன மெட்டீரியல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அது வாங்கினா நமக்கு பெஸ்ட்டாக இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு நார்மல் யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த எஃபர்ட்டுக்காகவே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி பார்த்துலாம். நீங்கள் எவ்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. இந்த மொபைல் ரீசார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித கேஷ்பேக்குமே வந்து கிடைக்காது. பட் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட்டும் கேஷ்பேக் அமௌண்ட்டும் மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணாலே வந்து போதும். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய சீலிங் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் பிராண்ட்லேருந்து 1200 mm இந்த சீலிங் ஃபேன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் ரேட்டட் சீலிங் ஃபேன் தான் அண்ட் பிஇ ரேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 years வாரண்ட்டி வந்து வந்துடும். அண்ட் இதனுடைய ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 1499. ஸோ ஒரு 1500 பட்ஜெட்டுக்குள்ளார நான் ஒரு நல்ல சீலிங் ஃபேன் பார்க்குறேன் அப்படின்னா ஸோ பஜாஜினுடைய இந்த 1200 mm சீலிங் ஃபேனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஷோ பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் இந்த ஃபேனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்க்கும்போது 100% வந்து காப்பர் மோட்டார் அண்ட் ரஸ்ட் ப்ரூஃப். ஸோ எனர்ஜி சேவர் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ரிபில்டு பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 390 RPM. ஸோ இந்த ஆர்பிஎம்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை இந்த ஃபேன் சுற்றும் அப்படின்றத தான் ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பஜாஜினுடைய இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 390 தடவை சுற்றும். ஸோ அதை தான் வந்து ஆர்பிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சைஸ் வாரியம் நிறைய பிராண்ட்ஸில் வந்து இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த காமன் ஹவுசஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 mm வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1400 mmலாம் வந்து இருக்கு. பட் 1200ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 52 watts வந்து பார்த்தீங்கன்னா லோ பவர் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 52 wattsன்றதே வந்து பார்த்தீங்கன்னா லோ பவர் தான். ஸோ இதை தவிர்த்து இன்னும் ஹை பவர்லாம் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் 1400 விங்கு பெருசாக இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாட்ஸ்லாம் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ இதுக்கான ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ அமேசானில் இந்த பஜாஜினுடைய 1200 mm ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா 1499 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்லேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் ப்ரைஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கான ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்ட்ல எலக்ட்ரிக் எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் 1200 mm சீலிங் ஃபேன் தான். அண்ட் ஓரியன்டோட இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 years வாரண்டியோட வந்துடுது. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ 1 ஸ்டார் ரேட்டட் சீலிங் ஃபேன் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1489 rupees இப்போ கரண்ட்டாக அமேசானில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து அப்பப்போ வந்து மாறும். அதனால நான் லிங்க் கொடுக்கறதுனால நீங்கள் அதில் மூலியமாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் வந்து 350 RPM வருது. ஸோ நான் பஜாஜில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 390, பட் இதில் வந்து 350 RPM. ஸோ இதில் உங்களுக்கு சேவிங்ஸ்னு வந்து பார்க்கும்போது அப் டு 850 வரைக்கும் உங்களோட கரண்ட் பில்லை சேவ் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ நான் சொன்னது 1200 mm, இதிலே 1400 mm இருக்கு. ஸோ அது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி டிஃபர் ஆகும். ஸோ பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 mm தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு லார்ஜ் ஹாலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1400 mm போகிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இதே உங்களது இன்னும் ரொம்ப லார்ஜ் ஹாலாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் 1200 mm ஃபேன் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே சேம் ப்ராடக்ட் நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. பட் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ அதனால டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ப்ரைஸை. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம்டவுனுடைய சூப்பர் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1200 mm சீலிங் ஃபேன் தான். ஸோ இதுவும் நமக்கு பிஇ ஸ்டார் ரேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் 2 years வாரண்டி வந்து கொடுத்துட்றாங்க.
ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1439 rupeesக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயே நிறைய கலர் வேரியன்ட் எல்லாமே வருது. இதுலேயும் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 850 rupees வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க பிராண்ட் சைட்லேருந்து. கிராம்ப்டானுடைய இந்த ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் சேம் ப்ரைஸில் தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், அது மூலியமாக செக் பண்ணி பார்த்துங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவல்னுடைய 1200 mm ஆம்ப்ரோஸ் எனர்ஜி சேவிங் சீலிங் ஃபேனு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 100% காப்பர் மோட்டார், நமக்கு 2 years வாரண்டியோட வந்து வந்துடும். ஸோ இதில் ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2759 rupees வந்து இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு இந்த ஃபேன் வந்து 52 watts வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணும் அண்ட் 390 RPM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்டிமைஸ்டிங் ஏர் ஃப்ளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மெட்டாலிக் பெயிண்ட் கொடுத்துருக்கிறதுனால ரஸ்ட் ப்ரூஃப் அப்படின்றது ஹேவல் சைட்லேருந்து வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து டபுள் பால் பேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. 100% பியூர் காப்பர் வயரிங் கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லா ஃபேன்லேயுமே நீங்கள் எந்த ஃபேனுன்னு வாங்குறதா இருந்தாலும் ஸோ அதில் BE ஸ்டார் ரேட்டட் இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இருக்க ஃபேன்ஸில் மட்டும் நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். அண்ட் இதில் நிறைய கலர் வேரியன்ட் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ எதுக்கு இது ஒரு சஜஷனாக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு ஃபேன் வாங்க போகிறீங்க, இதுன்னு இல்லை, எது வாங்குறதா இருந்தாலும் அதனுடைய RPM அண்ட் வாட்ஸு, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டிசைனு, அதுக்கப்புறம் டபுள் பார் பேரிங் இருக்கா, அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து பை பண்ணிக்கங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு 2879 rupees அப்படியே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நிறைய பேர் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்க மாதிரி ஃபேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓரியன்ட்ல எலக்ட்ரிக் 1200 mm அபெக்ஸ் பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1999 வந்து வரும். ஸோ அதாவது நியர்லி 2000 rupees வருது. ஸோ ஓரியன்ட்ல இந்த ஒரு ஃபேன் இருக்கு. இதுலயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 mm இருக்கு, 1400 mm இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ டிஃபர் ஆகும். ஸோ அதனால வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 1200 mm. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 350 RPMல வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து 5 years வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன்ட் சைட்லேருந்து வாரண்டி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 star ரேட்டிங் தான் வந்து வருது பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் ஃபேனுக்கு அண்ட் BE ரேட்டடோட வந்துடும். ஸோ நமக்கு ரஸ்ட் ப்ரூஃப் அண்ட் அலுமினியம் பிளேட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதே சேம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1400 mmலயும் இருக்கு. ஸோ இதே ஓரியன்ட்லேயே இதே பிராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1400லயும் இருக்கு. ஸோ உங்களுடைய ஹால் சைஸை பொறுத்து நீங்கள் வந்து ஃபேனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 1200 mm தான் காமனாக வாங்குவாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் எனஃப். அண்ட் இன்னொரு சஜஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 350 RPM கீழே இந்த ஃபேனுன்னு இல்லை, வேற எந்த ஃபேனுமே வாங்க தேவையில்ல. ஸோ மினிமம் 350 RPM இருக்கணும். ஸோ அதை வந்து பார்த்து பை பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மாடல் நமக்கு ஃப்ளிப்கார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2400 rupees சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதில் கம்மியாக இருக்கோ அந்த டைம்ல நீங்கள் வந்து பார்த்து பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கான ப்ராடக்ட் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நான் என்னதான் வீடியோவில் சொன்னாலுமே நீங்கள் ஒரு தாட்டி அந்த பிராண்டையோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டையோ நீங்கள் ஒரு தடவை ரிவ்யூ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீலிங் ஃபேன் வந்து சொல்லியிருந்திருப்பேன். இந்த 5 சீலிங் ஃபேனுக்கான ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எதில் கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து பை பண்ணிக்க. அண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், நீங்கள் ஒரு தடவை எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கங்க. அண்ட் அதில் எவ்வளோ சர்வீஸ் சென்டர் இருக்குது, உங்கள் நியர்பைல சர்வீஸ் சென்டர் இருக்கா அந்த கம்பெனிக்கு அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னதான் வீடியோவில் சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கணும். ஸோ யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ எல்லாத்துக்கான ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா என்ன இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.